எடப்பாடி ஆட்சிக்கு அப்புறம் திமுக இப்போ நிதி அமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தாரு. குற்றஞ்சாட்டவும் தான் அந்த வெள்ளை அறிக்கையை திமுக பயன்படுத்தியது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு 60 வருஷத்துல நம்ம தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி அப்படின்னா இவங்க அந்த 21ல இருந்து 26 இந்த 5 வருஷத்துல அதுக்கு இணையா வாங்கிட்டாங்க. அதுக்குள்ள தங்கம் தென்னரசு இது வெள்ளை அறிக்கை இல்ல, வெற்று அறிக்கை இல்ல. ஊழல் இல்லைன்னா தைரியமா சொல்லுங்க. ஆனா இதை எதுவுமே கண்டுக்காம இவங்க ஒரு மோட்டிவ் செட் பண்றாங்க. திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்த இந்த அறிக்கையை பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு அது ஒரு பெரிய ஃப்ராடுனுடைய தலைமையகம். செந்தில் பாலாஜியினுடைய இருப்பிடம் அது. அவர் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஊழல் மயமாக்கிடுவார். அது 2,40,000 கோடி கடன்ல. மின்சாரத்துறையிலங்க நமக்கு செலவு எங்க அதிகமாகுதுன்னு சொன்னா, அரசு தயார் பண்ற மின்சாரம் மேக்சிமம் 3,000 ரூபாய் 4 ரூபாயில ஒரு யூனிட் கிடைக்குது. தனியார் கிட்ட வாங்குறதுல ஆர்வம் காட்டினார்கள். அங்கதான் கமிஷன் கிடைக்கும். 3 ரூபாய் யூனிட்டை அவன் 6 ரூபாய்க்கு விற்க ரெடி ஆவான். இவங்க இன்னொரு 3 ரூபாய் போடி, அது எங்களுக்குயா 9 ரூபாய் கவர்மெண்ட் காசு தானே. நம்ம சென்னை மாநகராட்சி 4,000 கோடி செலவு பண்ணதா சொன்னாங்க. மழை நீர் வடிகால் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் 10 நாள் மழை பெஞ்சா கூட வெள்ளம் வராதுன்னாங்க. 4,000 கோடி எங்கே போச்சுன்னு தெரியாது, யார் பாக்கெட்டு போச்சுன்னு தெரியாது. ஆனால் சின்ன மழை பெஞ்சா கூட இப்போ மோட்டர் எடுத்துட்டு வச்சு தண்ணியை எடுத்துருக்காங்க. வாங்கலாம்னு வேற சொன்னார் சார். தங்கம் தென்னரசு அதாங்க 3% வாங்கலாம். நாங்க 2.89% தான் வாங்கியிருக்கோம். இன்னும் வாங்கலாம்னா அட பாவீங்களே, இப்பவே 100 ரூபாய் வருமானம் 145 ரூபாய் செலவு. இவ்வளவு மோசமா இருக்கு. 100 ரூபாய் வருமானம் வந்தா 145 ரூபாய் செலவு வச்சிருக்குது. தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் விளம்பரத்துக்காக செலவு பண்ணிருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ரோடு போட்டா பரவாயில்ல, 6 மாசத்துல ஒரு மழைக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ரோடு போடுவீங்க. அழகுபடுத்துகிறோம், மெரிடியன் வைக்கிறோம், சாலை ஓரம். வயிறு ஏரியா எனக்கு எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க. 6 மாசத்துல அது காலியாயிரும். அப்புறம் இந்த மெரிடியன்லாம் எடுத்துட்டு நடுவுல வால் மாதிரி கட்டுவாங்க. வாரி இறைக்கிறாங்க. யார் காசு? பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. எப்படி சார் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கீங்க? எப்படி சார்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த நான் சொல்றதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், இன்னும் பல எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிகழும்னாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. முதலமைச்சரா பதவி ஏற்றோடனே சொல்லிட்டாங்க, வெள்ளை அறிக்கை வெகு விரைவில் வரும், எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்கன்னாங்க. சோ வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டீங்களே, எப்படி? வெளியிட்டுட்டாங்க. ஆமா, வெளியிட்டுட்டாங்க. சோ உங்களுடைய குரலும் அதுல மறுக்கிறதுக்கு இல்லாத குரல். சோ தாவேக்கான்னு நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் சார். நான் அதுல உறுப்பினரா இல்லாம உரிமை கொண்டாடக்கூடாது. சரி, ஓகே. அதாவது அவர் எதுக்காக அதை சொன்னாருன்னா, பதவி ஏற்ற அந்த மேடையிலேயே அவர் சொன்னார். மே 10ஆம் தேதி. அதாவது தொடச்சி வாரிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கூட பல பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்னங்க இப்படிலாம் சொல்றாருன்னு. அது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னால கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து இவரை பதவி ஏற்ற உடனே சொன்ன முதல் வேலை கஜானா காலி ஆயிடுச்சுன்னாரு. அப்போ என்ன, கஜானால போய் பார்த்துட்டு தான் சொன்னார் அவர். பொதுவாக ஒரு இதுதான், இந்த மாதிரி வரவுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க, கடனில் வச்சுட்டு போயிருக்காங்கன்றத அப்படி சொல்றாரு அவர். அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதோட நிற்காம நாங்கள் இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை, மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபைனான்ஸ், இந்த அரசு எப்படி மேலாண்மை சரியா பண்ண தவறி இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோன்னாரு. அது 35வது நாள் இன்னைக்கு வந்துடுச்சுங்க, நேற்று. ஆனால் இதுவும் புதுசு இல்லைங்க. எடப்பாடி ஆட்சிக்கு அப்புறம் திமுக 21ல் பதவி ஏற்ற உடனே அப்போ நிதி அமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தாரு. அவர் நோக்கம் பூரா என்னன்னா, இவங்க நோக்கம் வேற. அவர் நோக்கம் என்னன்னா, எடப்பாடி சர்க்கார் சரியில்லை, அவங்களுக்கு நிதி மேலாண்மை இல்லை, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு முந்தைய சர்க்காரை சிறுமைப்படுத்தவும் குற்றஞ்சாட்டவும் தான் அந்த வெள்ளை அறிக்கையை திமுக பயன்படுத்தியது 2021-22. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
அவங்க யாரையும் குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை. சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தது. அதை அவங்க அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கல. ஆனால் தெளிவாக வாட் இஸ் வாட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். அதில் வந்து எல்லா ஃபிகர்ஸுமே நாங்கள் ஏதோ சுயமாக செய்யலை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அறிக்கைகள்லேருந்து எடுத்தது, பட்ஜெட்லேருந்து எடுத்தது, போன கவர்மெண்ட் சப்மிட் பண்ணதில் எல்லாத்துக்கும் மேலே கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ரிப்போர்ட்லேருந்து எடுத்தோம். எங்களுடைய ஃபிகர்ஸோ நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கட்டியமைக்கப்பட்டதோ இல்லை. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னாரு. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாதுங்க. ஏன்னா இதில் அவங்க சொல்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. உதாரணத்துக்கு சுதந்திரம் அடைஞ்சு 60 வருஷத்துல நம்ம தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி அப்படின்னா, 5 லட்சம் சில்லற கோடினா, இவங்க அந்த 21லேருந்து 26 இந்த 5 வருஷத்துல அதுக்கு இணையா வாங்கிட்டாங்க. வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. ஆமா, அது இதை விட பெரிய சாதனை தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். நம்பர் 1 மாநிலம். அதே போல் சாலை விபத்துகளில் சாகுறாங்கல்ல, அதுலேயும் நம்ம தான் நம்பர் 1 மாநிலம். அதனால் அது அதாவது ஒரு அரசு புதுசாக வந்திருக்கு, அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாதிரி ஃபைனான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்ல விரும்பிச்சு, சொல்லிச்சு. இதில் ஒன்றும் நத்திங் ராங். ஆனால் அதுக்குள்ள தங்கம் தென்னரசு முன்னாள் நிதி அமைச்சர் வந்து நேற்று ராத்திரியே சொல்கிறாரு, இது வெள்ளை அறிக்கை இல்லை, வெற்று அறிக்கைன்றாரு. நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுல இருக்கிற ஃபிகர் தப்புன்னு அதை சொல்லுங்க, கண்டெஸ்ட் பண்ணுங்க, டிஸ்பியூட் பண்ணுங்க. ஊழல் இல்லைன்னா தைரியமா சொல்லுங்க. ஆனா இதை எதுவுமே கண்டுக்காம இவங்க ஒரு மோட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்த, தள்ளி போட இந்த அறிக்கையை பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது தெரியாதா? முன்னாலேயே தெரியும், ஆனா இவ்வளவு மோசமா இருக்கும்னு தெரியாது. அதாவது வந்து ஃபைனான்ஸ் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை. இப்போ 100 ரூபாய் வருவாய் வருதுன்னா 145 ரூபாய் செலவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கையில எதுவுமே நிக்காத. இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரியாது. ஏதோ 11 ரூபாய் தான் வந்து செலவினங்களுக்கே பயன்படுத்தப்பட்டது. மொத்த 89 ரூபாய் வந்து கடன் அடைக்க தான் பயன்பட்டு இருக்கு. இல்ல இல்ல, அப்படி இல்லை. அதாவது ஒரு மாநிலத்துக்கு, அதாவது உடனடியாக மாதந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு 65% வருமானம் போயிடுதுங்க. அன்அவாய்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், கமிட்மெண்ட்ஸ் என்னன்னா, ஊழியர்களுக்கான சம்பளம் அதை நிறுத்த முடியுமா? பென்ஷனரி பெனிஃபிட்ஸ், ஓய்வூதியர்களுக்கு நிறுத்த முடியாது. அப்புறம் வாங்கின கடனுக்கு வட்டி, அசல் கூட அப்புறம் வாங்கிக்குவான். வட்டியை மாதந்தோறும் கட்டணும். இல்லைன்னு வச்சுங்க, இந்த மாதம் நீங்கள் கட்டாத விட்டீங்கன்னா அது அடுத்த மாதம் அசலாயிடும், அதுக்கும் சேர்த்து வட்டி கட்ட வேண்டியது. ஸோ அன்அவாய்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காகிற செலவே உங்களுக்கு 100 ரூபாய் வருதுன்னா 65 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கு? 35 ரூபாய் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மொத்த செலவு 145 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கீங்க, வருமானம் 100 தான் வருது. ஸோ இது ஒரு பேட் எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை வந்து ஒரு அரசாங்கம் சொல்லுது, மக்களுக்கு ஒயிட் பேப்பர் தானே கொடுக்குறாங்க, ஒன்றும் சார்ஜ் ஷீட் கொடுக்கலையே டிஎம்கே கவர்மெண்ட் மேலே. இல்லை, இன்னைக்கு அவங்க சொல்றது இட் இஸ் நாட் ஏ குற்றப்பத்திரிகை இல்லை. வாட் இஸ் வாட், ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ். எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு ஆகிட்டு இருக்கு, இதுதான் சூழல். இந்த நிலையில தான் நாங்கள் ஆட்சி எடுத்திருக்கிறோம், துவங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்க, அதுல என்ன தப்பு? அதை எதிர்ப்பதில் எந்த நியாயமான காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல. நியாயமான காரணங்கள் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நிறைய சொல்லியிருக்காங்க சார். அதாவது வந்து இங்க வந்து நாங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் மட்டும் தான் பேசப்படுது. ஆனா இங்க வந்து தொழில்துறையை நாங்க முன்னேற்றிருக்கோம், கல்வித்துறையை முன்னேற்றிருக்கோம், சுகாதாரத்துறையை முன்னேற்றிருக்கோம். இது எல்லாத்துலயுமே தமிழகம் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னா நாங்க வாங்கின கடன் மூலமா தான் எல்லாமே பண்ணியிருக்கோன்றாங்கல்ல. ஸோ அதை மறுக்க முடியுமா? இந்த கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி யார் பண்றா? இல்ல, அதாவது விரலுக்கேத்த வீக்கம் வேணுங்க. நம்ம வந்து வட்டி கட்டுறதுக்கே 1 ரூபாய் வருவாயில 28 காசை வட்டிக்கு மட்டுமே செலவு பண்ற மாதிரி கடன் வாங்கிட்டேன். நான் ஒருத்தன் திறமை எதுல இருக்கு? நல்ல பொருளாதாரத்தை ஒரு மனைவி கூட கணவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த வருவாயில் செலவை
பண்ணிட்டு மிச்சம் பிடிச்சி வைக்கிறவங்க தான் ஒரு நல்ல இல்லத்தரசி. கணவன் கொண்டு வந்து வருவாய்க்கு டபுள் மடங்கு சீட்டு போடுறது, நான் வந்து சினிமாவுக்கு போகிறது, ட்ராமா போகிறதுன்னா அவன் போண்டி ஆயிடுவான். புரியுதுங்களா? அதனால இது வந்து நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் ஒண்ணுமே பண்ணலைன்றது தான் உண்மை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி போர்டு அது ஒரு பெரிய ஃப்ராடுனுடைய தலைமையகம். செந்தில் பாலாஜியினுடைய இருப்பிடம் அது. அவர் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஊழல் மயமாக்கிடுவார். மின்மயம்னுவாங்க இல்லையா? மாதிரி ஊழல் மயமா இருக்கு மின்சாரத்துறை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இவங்க அது வந்து 2,40,000 கோடி கடன்ல இருக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு. அது மட்டுமே. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி கடன்ல இருக்கு. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்தா 13 லட்சம் கடன்ல இருக்கு தமிழ்நாடு அரசு. நான் சொல்றது இது கவர்மெண்ட் லோன் மட்டும்தான் 10 லட்சம் கோடின்றது. நீங்க இந்த பப்ளிக் செக்டார்லாம் சேர்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடிக்கு மேல அதிகமா வாங்கியிருக்காங்க கடன். அப்ப இதுக்கான சர்வீசிங் யார் பணம் கொடுக்கறது? ஒரு பிறக்கிற குழந்தை ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்கோம் கடன். 8 கோடி தமிழர்கள் லட்சம் ரூபாய் கடன்ல நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்க வேணா 1 லட்சம் அனுப்பிச்சு விட்டுறலாம். நீங்க வாங்கல, உங்க பேரால் உங்களுக்காக வந்து கடன் வாங்கி வச்சிருக்கு இந்த அரசாங்கம். சரி, மின்சாரத்துறையை எடுத்துக்கோம். மின்சாரத்துறையிலங்க நமக்கு செலவு எங்க அதிகமாகுதுன்னு சொன்னா, இந்த மின்சாரத்தை தனியார்கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா, அதுதான். ஏன்னா அரசு தயார் பண்ற மின்சாரம் மேக்சிமம் 3,000 ரூபாய் 4 ரூபாயில ஒரு யூனிட்டுக்கு கிடைக்குதுங்க. ஆனா அதையே மின்சாரத்தை நம்ம தனியார்கிட்ட வாங்குறோம்னா 8 ரூபாய் 9 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 3 மடங்கு அதிகமா வருது. ஏன் அப்போ இதை தடுக்கணும்? இல்லை, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளே வாங்க முடியுமோ, நம்மளே ஜென்ரேட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அதான் அவன் தானே புத்திசாலி, அவன் தானே வந்து ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நடத்துறவன். ஆனா கடந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் அரசு ஒரு பைசா கூட முதலீடு பண்ணல மின்சார உற்பத்திக்காக. மின்சாரத்தை ஜென்ரேட் பண்றதுக்கு அதுக்கு ஏதாவது இது பண்ணணும், இல்லை திட்டம் போடணும். மெகாவாட்டு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும், அதுக்கு முதலீடு போடணும். முதலீடு போட்டால் தான் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் அது ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி எதுவுமே ஆக்கப்பூர்வமாக செய்யல. மாறாக என்ன பண்ணாங்கன்னா, தனியார்கிட்ட வாங்குறதுல ஆர்வம் காட்டினார்கள். ஆர்வம் ஏன் காட்டுறாங்க? அங்கே தான் கமிஷன் கிடைக்கும். 3 ரூபாய் யூனிட்டை அவன் 6 ரூபாய்க்கு விற்க ரெடி ஆவான். இவங்க இன்னொரு 3 ரூபாய் போடி, அது எங்களுக்குயா, எங்க கணக்குல 9 ரூபாய், கவர்மெண்ட் காசு தானே. இது சாதாரணமா எல்லாம் பண்றது தான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல. இப்போ ஒரு இந்த வாட்டர் பாட்டில் 10 ரூபான்னு வச்சுங்களேன், அவங்க போய் இதுக்கு 60 ரூபாய் பில் போடுவாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தோன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊழல் வந்து பெருமளவுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் நடந்திருக்கு. இதை தவிர்த்து இருக்கலாமா? தவிர்த்து இருக்கலாம். நம்ம தனியார்கிட்ட வாங்கிட்டே இருக்கிறது, அதிகமாக வாங்கிறத குறைச்சிட்டு படிப்படியாக நம்ம ஜென்ரேஷன்ல நம்மளே வாங்கியிருக்கலாம்ல. ஏன் அதை செய்யல? ஏன்னா லஞ்சம் வராது, கமிஷன் கிடைக்காது, சம்பாதிக்க முடியாது. ஸோ மின்சாரத்துறையில் ஜெனரேஷன் பண்றதுக்கு முதலீடு பண்ணியிருந்தா நான் பாராட்டுவேன். மற்ற துறையில நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதே மாதிரி தான். ஏங்க, இதுதான் எலக்ட்ரிசிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா துறைக்குமே ஆதாரம் மின்சாரம். அப்ப இங்கேயே பண்ணலை நீங்க, பின்ன வேற என்ன? இன்னொன்னு சொல்றேன். இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி 4,000 கோடி செலவு பண்ணதா சொன்னாங்க. மழை நீர் வடிகால் இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் 10 நாள் மழை பெஞ்சா கூட வெள்ளம் வராதுன்னாங்க. ஆனா 4,000 கோடி எங்க போச்சுன்னு தெரியாது, யார் பாக்கெட்டு போச்சுன்னு தெரியாது. ஆனா சின்ன மழை பெஞ்சா கூட இப்போ மோட்டர் எடுத்துட்டு வந்து வச்சு தண்ணியை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரிங்க ஊழல் காரணமாகத்தாங்க பெருமளவுக்கு பணம் செலவாயிருக்கு. நேற்று நான் ஒரு டிபேட்ல பேசும்போது இன்னொன்று கூட சொன்னேன். இவ்வளோ மோசமா இருக்கு, 100 ரூபாய் வருமானம் வந்தால் 145 ரூபாய் செலவு வச்சிருக்குது. ஆனா தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு பல 1000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்காக செலவு பண்ணியிருக்கு. விளம்பரத்துக்காக. ஏங்க, சட்டியில இருந்தா தானேங்க அகப்பையில வரணும். உங்களுக்கு ரொம்ப சர்ப்ளஸ் மணி இருக்குன்னா அப்ப நீங்க விளம்பரம் பண்ணுங்க, வான வேடிக்கை அடிங்க, எதை வேணா பண்ணுங்க, யாரும் வேணான்ல. ஆனா ஒவ்வொரு குழந்தை தலையிலையும் 1 லட்சம் கடனை ஏற்றி வச்சுட்டு
நீங்கள் 100 ரூபாய் வருமானம் வந்தால் 145 ரூபாய்க்கு செலவு காத்துட்டு இருக்கு. ₹1 வருவாயில் 28 ரூபாய் வந்து நீங்கள் 28 பைசா வந்து நீங்கள் வட்டி கட்டுறதுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி மோசமான நிலையில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில அரசாங்க பணத்தை வாரி இறைச்சு டெய்லி நியூஸ் பேப்பர் விளம்பரங்கள் தான், 2 பக்கம் 3 பக்கம். அதுவும் இந்த தேர்தலுக்கு முன்னால அடிச்ச லூட்டி இருக்கு பாருங்க. இவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனசாட்சி உள்ள யாராவது இப்படி செய்வாங்களா? சொந்த பணத்தை இப்படி இறைப்பீங்களா? அப்போ இவங்களை பொறுத்த வரையில, அதாவது பொருளாதாரத்தை சரியாக நிர்வகிக்கவில்லை என்ற ஒரு அடிநாதம் நேற்றைய வெள்ளை பேப்பர்ல, வெள்ளை அறிக்கையிலேருந்து தெரியுது. அதை வந்து ஏத்துக்கணும். ஏன்னா அதுல இருக்கிற ஃபிகர் எல்லாமே ஆத்தரைஸ்டு ஃபிகர்ஸ் தான். ஆனா நம்ம தங்கம் தென்னரசு என்ன சொல்ற, ரைமிங்கா, இது வெள்ளை அறிக்கை இல்லை, வெற்று அறிக்கை. வெற்று அறிக்கைன்னா நாங்க எம்டி தானே, அதுல ஒண்ணும் இல்லைன்னா இவ்வளோ இருக்குதாங்க. இல்ல சார், அவங்க என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னா, இவ்வளவு நாள் அவங்க நாங்க என்ன வந்து மீன் எம்டியா தான் வச்சிருந்தோம் தமிழ்நாட்டை, நாங்க வந்து சேவிங்ஸ்ல எதுவும் கொடுக்கல, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதாவதுங்க, அடுத்து இன்னொன்னு என்னன்னா இதுல பேச வேண்டியது, அரசாங்கத்துக்கு வருமானத்தை அதிகப்படுத்தணும், செலவினத்தை குறைக்கணும். இதான ஒரு ஒரு பேசிக் எக்கனாமி. வருமானத்தை அதிகப்படுத்தணும், செலவை குறைக்கணும். செலவுன்னா சில செலவு குறைக்கவே முடியாதுங்க, தவிர்க்கவே முடியாது. அனாவசிய செலவுகள், அத்தியாவசிய செலவை நீ செய்யலாம். இப்போ சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும், இதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள். யூ கான்ட் அவாய்ட் இட். அப்போ அந்த செலவுகளை பண்ணலாம். அனாவசிய செலவு, அட்வர்டைஸ்மெண்ட் தேவையாங்க? அரசாங்கம் இந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணிட்டு, இதுதான் தப்பான விஷயம். இப்போ வருவாயை பெருக்க முயற்சி பண்ணியிருக்கணும்ல. ஆனா இந்த வெள்ளை அறிக்கையில ரொம்ப ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, 5.5% இருந்த வருவாய் என்பது, அதாவது ரெவென்யூ வந்து அப்படியே 4.5% குறைஞ்சிருக்குது. ஆனா நீங்க பாருங்க, நம்ம கட்டுற எல்லாமே அதிகமா தான். மின்சார கட்டணம், தொழில் வரி, சொத்து வரி எல்லாம் பல மடங்கு பெருக்கி இருக்காங்க. அப்ப இது வந்து 5%, 6% தானே ஆயிருக்கணும். எங்க போயிடுச்சு இது? மக்கள் வந்து வரியை அதிகமாக கட்டுறாங்க. மின்சார கட்டணம் பல மடங்கு, சொத்து வரி, அப்புறம் வந்துட்டு தொழில் வரி எல்லாமே அதிகமாக கட்டுறாங்க. இதெல்லாம் அதிகமாக வரும்போது அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுடைய கஜானால பணம் அதிகமாக வந்திருக்குனால அங்க போக மாட்டேன், இடையில எங்கேயோ போயிடுச்சு. 30% டாக்ஸ். பட்ஜெட்ல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ், எஸ்எஸ்டி அது பேர். அப்ப இப்படி வந்து பொருளாதாரத்தை கொள்ளை அடிச்சிருக்காங்க. பண்ணிட்டு ரொம்ப உத்தமர்கள் போல 2.0 டிராவிடியன் மாடல் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம போய் குழப்ப வேணாம். இப்போ விஜய் வந்து 1 மாசம் 1.5 மாசம் ஒரு மாசம் 5-6 நாள் ஆச்சுன்னு வச்சிங்களேன். அவர் என்ன பண்ணாருன்னா, வந்த உடனேமே சில விஷயங்களை கையில் எடுத்தார். இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங்லாம் போட்டார் பிடபிள்யூடியில், சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல். என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, என்ன எப்படி இருந்தீங்கன்னா 25% கமிஷன் மினிஸ்டருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ 65-75%ல அவன் ஒரு லாபத்தை எடுப்பான்ல. அப்போ ஒர்க்கு வந்து 100 ரூபாய்க்கு ஒர்க் கொடுத்தா அவன் 60 ரூபாய்க்கு தான் ஒர்க் பண்ணுவான். ஸோ த குவாலிட்டி ஆஃப் தி ஒர்க் ஜாப் வந்து இதாகிறதால திரும்ப திரும்ப அதை நீங்க செய்ய வேண்டியது வந்துடும். ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் வரும். ரோடு போடுறதுல ஒழுங்கா ரோடு போடலன்னா நீங்க 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ரோடு போட்டா பரவாயில்ல, 6 மாசத்துல ஒரு மழைக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ரோடு போடுவீங்க. இப்ப இந்த அழகுபடுத்துகிறோம், மெரிடியன் வைக்கிறோம், சாலை ஓரம் அப்படின்றாங்கள, வயிறு எரியும் எனக்கு. எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க. 6 மாசத்துல அது காலியா இருக்கும். அப்புறம் இந்த மெரிடியன்லாம் எடுத்துட்டு நடுவில் வால் மாதிரி கட்டுவாங்க. அப்போ அரசு செலவை வந்து தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணா எவ்வளோ ப்ரூடெண்ட்டாக இருப்பீங்களோ, எவ்வளோ வந்து நீங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்வீங்களோ, அந்த உணர்வு இல்லாமல் வாரி இறைக்கிறாங்க. யார் காசு? கடன். அனுமதிக்கப்பட்ட அளவு தான் வாங்கியிருக்கோம்.
இன்னும் வாங்கலாம்னு வேற சொன்னாரு சார் தங்கம் அதாங்க. லாஸ்ட் இயர். 3% வந்து வாங்கலாம். ம். நாங்க 2.89% தான் வாங்கியிருக்கோம். இன்னும் வாங்கலாம்னா, அட பாவிங்களே! இப்பவே ரூ. 100 வருமானம், ரூ. 145 செலவு. 1000 ரூபான்னு சொன்னா பெருசா இருக்கும். அதே 999 மட்டுமேன்னு சொன்னா பாட்டா ஷூ கம்பெனியுடைய விலைப்பட்டு. அந்த மாதிரி தான் சார் அவங்க. இன்னும் எங்களுக்கு வந்து வாங்கலாம். ஆனா நாங்க வந்து கம்மியா தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.